சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரொமோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம தனாவுக்கு கண் பிரச்சனையாக இருந்திருக்கும். நம்ம ரகுராம் மருந்து செஞ்சதால் சரியாயிடுது. உடனே தனா என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக விளையாடி பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பசுபதி செம்மையாக அதிர்ச்சி ஆகிட்டு விஷயத்த ஓடி போய் புவனேஸ்வரி கிட்ட சொன்னதும் புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னென்ன சொல்கிறான்? ஆமாம்மா, அந்த ரகுராம் ஏதோ ஒரு இலையை பிச்சுட்டு போய் அந்த தனா கடையில் விட்டான். அதுக்கப்புறமா அந்த தனா பிச்சு உதறிட்டு இருக்கா அப்படின்னதும் புவனேஸ்வரி என்னென்ன சொல்கிற, அவள் ஜெயிக்கவே கூடாது, ஜெயிச்சா அவ்வளோதான்னு அந்த ரகுராமுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் மறுபடியும் கிடைச்சிடும், இது நடக்கக்கூடாது அப்படின்னதும் இது கடைசி நொடிமா, இதுக்கப்புறமும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி செம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனா நல்லபடியாக போட்டியில் ஜெயித்ததும் அந்த இடத்துல ரகுராம கௌரவப்படுத்தி மெடல் கப்புன்னு எல்லாமே கொடுக்குறாங்க. இதை பார்த்த மாயா கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னுட்டு அங்கேருந்து கத்திட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனா கதிரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே டைம் என்ன நடக்குதுன்னா நம்ம தனா நம்ம கதிர்கிட்ட உன்னால தான் நான் ஜெயித்தேன், உன் மேலே வச்ச காதல் தான் இன்றைக்கி என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, வீட்டுக்கு போன உடனே நம்ம காதலை பற்றி சொல்ல போகிறா அப்படின்னதும் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி நைட் ஆகுது. ஸோ ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் எல்லோரும் ஊருக்கு கிளம்புவாங்க. அப்போ நம்ம கதிர் மாயா கிட்ட, மாயா எப்படியாச்சும் நீ தான் தனா கிட்டே சொல்லி என் கூட இன்றைக்கி நைட்டு வர சொல்லணும் அப்படின்னது. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் வெளியூர் வந்திருக்கோம், அதான் இந்த நைட் டைமில் தனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னதும் சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு மாயா தனா கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தனாவும் கதிரும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா இருக்காங்க. நம்ம தனா ரகுராம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி ஊருக்கு வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக ஊரே காத்துட்ருக்கு. கோலாகலமாக மேல தாளத்தோட ரகுராமையும் கௌரவிச்சு நம்ம தனாவையும் ஊர் கௌரவிக்கிறாங்க. உண்மையிலேயே ரகுராமையாவுக்கு கிடைச்ச பொண்ணு உண்மையிலேயே நல்ல திறமைசாலி பொண்ணு தான். அவர் தன்னோட அப்பாவுக்கும் மிகப்பெரிய புகழை தேடி கொடுத்துருக்கா அப்படின்னுட்டு எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் குடும்பம். அங்கே பார்த்தோன்னா ரகுராம் தனாக்கிட்டே என்னோட தொலைஞ்சு போன கௌரவத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கம்மா, அதனால் உனக்கு என்ன வேணும்னு கேளு, அப்பா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னதோ. அப்பா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான் அப்பா, சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, நீங்கள் தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னதோ ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. முக்கியமாக ரகுராமுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சு